வைகோ திமுகவிலிருந்து விழுகிறப்ப பல மாவட்ட செயலாளர்கள், பல முக்கிய நிர்வாகிகள் போனாங்க. ஒரு பெரிய அதிர்வலையை திமுக வட்டாரத்தில் ஏற்படுத்துது. அதற்கு பிறகு காங்கிரஸிலிருந்து ஐயா மூப்பனார் அவர்கள் வந்து அங்கிருந்து வெளியேறினார். அப்போ ஒட்டுமொத்த காங்கிரஸுமே இந்த பக்கம் வந்துச்சு. ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டுச்சு. ஆனால் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு பிறகு செங்கோட்டையனுக்கு ஆதரவாக ஒரு மாவட்ட செயலாளரோ, ஒன்றிய செயலாளரோ, சட்டமன்ற உறுப்பினரோ பெரிய அளவில் அவர் பின்னாடி அணிதிரளவில்லை. பெருசாக அவருக்கு அதற்கான ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்போ செங்கோட்டையன் அனுபவம் வாய்ந்த ஆட்களாக இருந்தாலும் கூட மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு நபராகத்தான் பார்க்கப்படுது. அவருக்கு ஒரு சீனியர் லீடர், ஒரு சாஃப்டான ஒரு கார்னர், சாஃப்டான பெர்சன். ஆனால் வந்து அவர் மக்கள் செல்வாக்கு இருக்கதா, மக்கள் அவர் பின்னாடி அணிதிரண்டு வரக்கூடிய அளவுக்கு, மக்களை திரட்டக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு உள்ள நபரா அப்படின்னா இல்லைங்கிறத நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். அது அது இன்னைக்கு வந்து என்னென்னா அவருக்குள்ள அந்த கொங்கு பகுதியில் யார் சீனியருங்கிற போட்டி ஓபிஎஸ் இபிஎஸ்க்கும் இவருக்கும். அதனால் அவர் வந்து வெளியேறார். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். செங்கோட்டையன் வந்து அதிமுகக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனையை டெல்லிக்கு கொண்டு போனார்.